ஃப்ளைட்டில் போகிறது அவ்வளோ பெரிய விஷயமா? அதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது உண்மைதான். ஃபஸ்ட் டைம் இல்லை, தேர்ட் டைமாக நான் ஃப்ளைட்டில் போனேன். ஆனால் இதுக்கு முன்னாடி போன 2 தடவையும் என்னோடய ஃபேமிலி சப்போர்ட்டில், எங்கள் அப்பாவோட சப்போர்ட்டில் நான் போனேன். ஆனால் 3ஆம் தடவை நான் போனது முழுக்க முழுக்க என்னோட சொந்த முயற்சினால் மட்டுமே. ஏன் இது அவ்வளோ அழுத்தமாக ஹாப்பியாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டிகிரிக்கு 3 டிகிரி படிச்சிருந்தாலும் என்னோடய ஃபேமிலி லைஃப் 15 வருஷத்தில் 10 வருஷம் நான் வெறும் கிச்சன் வேலையும் என்னோடய குழந்தைங்களை மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். வேறு எதுவுமே நான் செய்யலை. ஆனால் இப்படி தான் மூவ் ஆகிட்டு இருந்த இடத்துல ஃபேமிலியும் சரி, என் குழந்தைங்களையும் சரி, எனக்கான ஒரு அடையாளத்தையும் க்ரியேட் பண்ணி என்னால் அதுலேயும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஹோப் கொடுத்த என்னோட கோச் ஆதிமாக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணிக்கிறேன். அவங்கனால தான் இப்போ இந்த இடத்துக்கு நல்லா மூவ் பண்ண முடிஞ்சது. ரெண்டாவது, என்ன தான் நான் எனக்கான அடையாளத்தை உருவாக்கிக்கணும்னு நினச்சாலும் ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. அந்த இடத்துல என் ஹஸ்பண்ட்க்கும் என்னோடய குழந்தைங்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீ போகக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனே பண்ண முடியாது. அந்த இடத்துல நான் பார்த்துக்கிறேன், உனக்கு பிடிச்சது நீ செய்யணும் எனக்கு சப்போர்ட் பண்ணனால தான் என்னால் பண்ண முடிஞ்சது. மூணாவதாக எங்கள் அப்பா அம்மாவுக்கும் என் கூட பிறந்தவங்களுக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த லைஃபையும் இந்த படிப்பையும் எனக்கான ஒரு நம்பிக்கையும் கொடுத்து அவங்களும் எல்லா இடத்துலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணனால தான் எனக்கு எல்லாமே கிடச்சிது. ஒவ்வொரு வாயும் நம்ம வீட்டில் இருந்து கிளம்புறதுலேருந்து, தங்குறதுலேருந்து, சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே நானாக சம்பாரித்து என்ன தான் நம்ம அப்பா அம்மா நம்ம வீட்டுக்காரங்க பார்த்துக்கிட்டாலும், காசு கொடுத்தாலும், நம்ம படித்ததுக்கும் நமக்கான அடையாளத்தை க்ரியேட் பண்ணி அதில் அச்சீவ் பண்ணி அதில் சம்பாரித்து அதில் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு வாங்கி கொடுத்த அந்த ஃபீல் சத்தியமாக வேறு எதுலையுமே கிடைக்காது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.